அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மற்றும் அதோட வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் என்ன, அது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். விநாயகர் அப்படின்னாலே கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் அப்படின்னா விநாயகர் தான். அதே மாதிரி விநாயகரை பற்றி முழு முதற் கடவுள், நம்ம குலதெய்வ பூஜையாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும், வேறு சின்ன சிறு காரியங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். கண்டிப்பாக அப்படி தான் செய்யணும். செஞ்சால் தான் அந்த வேலை சிறப்பாக முடியும், எந்த தடையும் இல்லாமல் முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஒரு விநாயகர் சுழி போட்டு, அதாவது பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் செய்கிறோம். விநாயகரை மட்டும்தான் எளிமையான வழிபாடும் நம்மளால் செய்ய முடியும். எளிமையான கடவுள். அதே மாதிரி கேட்ட உடனேயே கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான இறைவன் அப்படின்னா நமக்கு விநாயகர் பெருமான் தான். விநாயகருக்கு நம்ம எளிமையான முறைகளில் பூஜை செய்யலாம். நம்ம இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நாளை, அதாவது 7ஆம் தேதி 9 செப்டம்பர் மாதத்தில் 2024 வர்றது. அதில் விநாயகருக்கு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலை வாங்கி வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் களிமண்ணாலேயே செய்வாங்க. அதுதான் மிக விசேஷம், சிறப்பும் கூட. இல்லை டவுனில், அதாவது நம்ம சிட்டி சைடில் இருக்கவங்க முடியாதவங்க விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை சிலை வாங்கி சனிக்கிழமை வச்சு ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து கரைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை நாளையே அதை சிலை வாங்கி அதை வழிபாடு பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்துட்டு மறுபூஜை அப்படின்னு ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் அதை கரைச்சிடலாம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே பெரிய பெரிய விநாயகர் சிலைகள்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த பெரிய விநாயகர் சிலை கரைக்க போகும்போது நம்மளுடைய சிலையும் சேர்த்து நம்ம கொடுத்து விட்டுடலாம். சிலையெல்லாம் வாங்கி வழிபாடு பண்ணலை அப்படிங்கிறவங்க களிமண் கிடைச்சா ஒரு பிள்ளையார் இது மாதிரி பிடிச்சி வச்சு கும்பிட்டுக்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க விநாயகர் சிலை வாங்கி படைச்சிங்கனாலும் மஞ்சள் விநாயகர் ஒற்றை வெற்றிலையில் வச்சு, மஞ்சள் விநாயகர் ஒன்று அரிசி, அந்த வெற்றிலை மேலேயே அரிசியை போட்டுட்டு மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக பிடிச்சி வச்சுருங்க. அதே மாதிரி விநாயகர் சிலையை எடுத்து வச்சுட்டு அதை கரைக்காமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா விநாயகர் சிலை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தினமும் அவருக்கு நிவேதனம் செய்யணும். நம்ம சாமி ரூமில் நிவேதனம் வைப்போம், விநாயகருக்குமே ஸ்பெஷலாகவும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி இந்த விநாயகர் எடுத்து கரைச்சி கும்பிட்றதுக்கு செய்யக்கூடிய விநாயகர் தான், வாங்கக்கூடிய விநாயகர் தான் வைக்கணும். அப்போது கண்டிப்பாக அந்த சிலையை சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்து அதை செய்வேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சிலை வாங்கினீங்கனாலும் 3 நாள் வைத்து பூஜை பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் சனிக்கிழமை வாங்குறீங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள் கிழமை வச்சு 3ஆவது நாள் நீங்கள் பெரிய விநாயகர் வச்சுருக்க இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே ஆறு, குளம், கடல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கொண்டு போயிட்டு கரைச்சிருங்க. இதுதான் மிக சிறப்பாக நல்லதும் கூட. இப்போது விநாயகர் நேரம், விநாயகர் பூஜை செய்வதற்கான நேரம் நம்ம எப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, காலை, அதாவது 7/9/2024 காலை, சனிக்கிழமை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து 8:50 வரைக்கும் காலையில் நல்ல நேரம் இருக்குது. ஏர்லி மார்னிங்கே நம்ம எழுந்து சில பேர் கொழுக்கட்டை, மோதகம், சக்கரை பொங்கல், சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கும் போது 7 மணிக்கு எழுந்து எல்லாரும் வீட்டில் உள்ளவங்களும் ரெடியாகி சாமி கும்பிடுறது, 8-9 மணிக்குள் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது சிரமம். அப்படின்னா அடுத்த டைம் பார்த்திங்கன்னா 10:35க்கு மேலே 1:30 வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது. பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னா இந்த நாட்களில் இருக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு 10:35க்கு மேலே 1:30 மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். தாராளமாக அந்த நேரத்தில் பூஜை பண்ணிக்கலாம். பூஜைக்கு தேவையானது அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அவள் பொறி கடலைக்கு மிக பிரியமானவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால்
உங்களால் கொழுக்கட்டை செய்ய முடியாது, எனக்கு அதெல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பாங்க, ஸோ அவங்களாம் எங்களால் செய்ய முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக அவல் பொரி நாட்டு சர்க்கரை போட்டு விநாயகருக்கு படைச்சிட்டு அருகம்பில் போதும், எருக்கு மாலை இந்த மாதிரி கிடைச்சா அதெல்லாம் செய்யலாம். இல்லை கண்டிப்பாக அருகம்பில் கிடைக்காம யாருக்குமே இருக்காது. 2 வாழைப்பழம் ஒரு வெத்தலை பாக்கு சிம்பிளாக எடுத்து வச்சு அதை மட்டுமே வச்சு கூட நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணலாம். சில வீடுகளில் மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாடை பண்ணிக்கலாம். மார்னிங்கே முடியும் அப்படின்னா 10 to 1:20 வரைக்கும் இருக்கவங்க இந்த நேரத்தில் பூஜை செய்யலாம். இது அதே மாதிரி 3வது நாள் கரைக்கும் போது அந்த 3 நாளுமே நீங்கள் பால் பழமாவது கண்டிப்பாக கல்கண்டு பால் அந்த மாதிரி எதையாவது ஒன்றாவது விநாயகருக்கு படைக்கணும். 3வது நாள் 5வது நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்து கரைக்கும் போது அந்த 5 நாளுமே நீங்கள் ஏதாவது ஒன்று நிவேதனம் விநாயகருக்கு படைக்கணும். 5வது நாள் எடுத்து கரைக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னோன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம் இந்த மாதிரியான நேரங்கள் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் கரைச்சிருங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் கொண்டு போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் வைக்காதீங்க. பகல் நேரங்கள்லேயே இந்த விஷயம் ராகு காலம், யமகண்டம் பார்த்துட்டு நீங்கள் எத்தனாவது நாள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரைச்சிக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.